வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ராகி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு ராகி மாவு 3 கப் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கடையில் கிடைக்கிறது கூட வாங்கிக்கோங்க. அதுக்கு வெங்காயம், முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சீரகத்தை கொஞ்சம் கையில் தேய்ச்சி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் 3 போட்டுக்கிறேன். வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்தாச்சு. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மாவு கீரையெல்லாம் கலங்குற மாதிரி பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஆனியன் இருக்கிற தண்ணியே மாவெல்லாம் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். தண்ணியெல்லாம் எதுவும் அளவு கிடையாது. கையில் உருண்டை பிடிக்கிற பதம் வர வரைக்கும் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா அப்படி கையில் நிற்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். அடுத்து தவாவை காய வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நான் ரெகுலராக பண்ணுறதுனால எனக்கு பழகி போயிடுச்சு, நான் தட்டிடுவேன். நீங்கள் வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே தட்டிட்டு இப்படி தவாவில் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் போட்டுக்கோங்க. இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான், சுவையான ஆரோக்கியமான ராகி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.